2023 முடிஞ்சிட்டு 2024 வருது. 2024 அது செய்யணும் இது செய்யணும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படி தான் பிளான் பண்ணியிருப்பீங்க. நான் என்ன சொல்ல போறேன், 2024 உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல் ஆகணும்னா ஒரு 6 விஷயத்தை செய்யாதீங்க. இந்த 6 விஷயத்தை செய்கிறப்ப தான் லைஃப் யூஸ்ஃபுல் ஆகாமல் போகுது. 2024 இந்த 6 விஷயத்தை பண்ணாதீர்கள். என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். 2024 அப்படிங்கிற புதிய வருஷம் தொடங்குகிறது. அந்த புதிய வருஷத்தில் ஒரு 6 விஷயத்தை பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். 1, ஓவர் கமிட்மெண்ட் எடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் ஷெட்யூலை ஓவர்லோடு ஆக்காதீங்க. அப்படின்னா என்ன, 2024 வருது, ரொம்ப ஆவேசமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2024 நான் 25 விஷயம் பண்ண போகிறேன், 30 விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தீர்மானங்களை எடுப்பீர்கள். அது உங்களுக்கு ஓவர் கமிட்மெண்ட் உண்டாக்கும். ஓவர்லோடாகி மாறுவது உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். அதுக்கு பதிலாக ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன விஷயங்கள் நடப்பாக்க முடியும், அது 1, 2, 3, 4, 5 ஆகும். அது எதுன்னு தீர்மானிச்சுட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்கச்சக்கமானது எழுதி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணணும். அப்படின்னா ஒரு 20-25 எழுதி வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தான் பண்ண முடியுது, பாக்கி 20 பண்ண முடியலன்னா ஐயோ மெஜாரிட்டி பண்ண முடியலையே அப்படின்னு உங்களுக்கு செய்ய அந்த தூண்டுதல் இல்லாமல் போயிடும். அதனால் ஓவர் கமிட்மெண்ட் எடுக்காமல் இருங்க. எதை செய்ய தீர்மானிக்கிறீங்களோ அது கொஞ்சமாக இருந்தாலும் கரெக்டாக பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்க. 2வது விஷயம், நீங்கள் என்னதான் பிளான் பண்ணாலும் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. அது என்ன, இக்னோரிங் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய அந்த மன உல்லாசத்தை விட்டுறாதீங்க. அது போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாதீங்க. நம்ம எதுக்காக வாழ்க்கையில் என்னென்னமோ அச்சீவ் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கிறது தான். அப்போ வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்க முடியலை. ஆனால் 24 மணி நேரம் வேலை பார்க்குறோம், என்னென்னமோ சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒரு ஹாப்பியாக இருக்க முடியலை. இவ்வளோ பெரிய ட்ராஜடி. அப்போ 2024 நீங்கள் என்ன பிளான் பண்ணுகிற போதும் உங்களுடைய மென்டல் ஹெல்த், உங்களுடைய மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதா, அதற்கு உதவியான செயல்களைத்தான் செய்கிறோமா அப்படிங்கிறத உறுதி பண்ணுங்க. மென்டல் ஹெல்த் ரொம்ப 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 முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3வது விஷயம், சீக்கிங் பர்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதை கொண்டாந்தீங்க. அதாவது பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக எப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படின்னு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி நேரம் யோகான்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களே, 1 மணி நேரம் எக்ஸசைஸ்ன்னு பண்ணிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி 1 மணி நேரம் இல்லை, வேறு இடத்துக்கு போகணும், 5 நிமிஷம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் இல்லாதனால செய்ய மாட்டீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த 1 மணி நேரம் இல்லை 5 நிமிஷம் தான் இருந்தால் 5 நிமிஷம் செய்யணும்யா. நீங்கள் பர்ஃபெக்ஷனிஸ்டான ஒரு ஆளுக்கு அதை செய்ய முடியாது. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது உலகத்திலே இல்லை. அப்போ அதனால் இது 1 மணி நேரம் கிடச்சா தான் என்னால் செய்ய முடியும். அப்படி இல்லை, 5 நிமிஷம் கிடச்சா 5 நிமிஷம் செய்யணும். அப்போ சீக்கிங் பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. எல்லாம் கரெக்டானதுக்கு பிறகு செய்கிறேன்னு சொல்லாதீங்க, செய்யுங்க, கரெக்டாகிடும். 4வது ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அது இயரோட பிகினிங் மட்டும் இல்லை, எப்போ இருந்தாலும் பெரிய பிரச்சனை. என்ன ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னா, நாளைக்கு செய்யலான்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, இன்றைக்கி டைம் இல்லை நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிறோம். அந்த பர்ஃபெக்ஷனும் ப்ரொக்ராஸ்டினேஷனும் ட்வின்ஸ். நம்மளால் என்ன பண்ணுவோம், அந்த 5 நிமிஷம் தான் கிடைக்குது, 1 மணி நேரம் கிடைக்கல அப்படிங்கிற நாளைக்கு செய்யலாம் அப்படிம்பாங்க. நாளைக்கு அப்படிங்கிற ஒன்று இல்லைங்கய்யா, இன்றைக்கி மட்டும் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி செய்கிறத இன்றைக்கே பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் தான் கிடச்சிதுன்னா அதை அப்பயே பண்ணியிருக்கோம். அப்போ அதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் மாற்றி வைக்காதீங்க. மாற்றி வச்சதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. நிறைய பேர் வாழ்க்கை இல்லாமல் போனதுக்கு காரணமே மாற்றி வைக்கிறதா. நாளைக்கு செய்யலாம், இல்லைன்னா அப்புறமா செய்யலாம், அப்புறமா செய்யலாம், அப்புறமா இல்லை. அதனால் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. 5வது நான் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன நான் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டோம் நம்மளால். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம், நம்ம அதை ஒரு 1-2 மாதம் செஞ்சோம். செஞ்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அதனால் பெரிய உதவியாக இல்லை, யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதை மாற்றிட்டு வேறு ஒன்று பண்ண முடியல. ஏன்னா நம்ம அதை ஒன்று தீர்மானித்தோம், அதிலே போய்கிட்டு இருப்போம். நோ, எது சரியில்லைன்னு தோணிச்சோ அதை மாற்றிடணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு மனிதனுக்கு வேண்ட மிக மிக முக்கியமான ஒரு திறமை அப்படின்னு நான் சொல்வேன். அதை நம்ம செஞ்சு பார்த்துட்டு சரியாக மாற்றிட்டு அடுத்து செஞ்சிடணும். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் அந்த 12 மாதம் செஞ்சுட்ருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. நான் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு அபாயமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 6வது விஷயம், ஃபியர் ஆஃப் சேஞ்ச், மாறுவதற்கான பயம். மனிதனுக்கு அப்படி இருக்கிறது. ஒரு புதிய வீட்டுக்கு போகிறப்போ, புதிய இடத்துல படுத்துங்கிறப்போ தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றத்தை பயங்கரமாக பயப்படுவாங்க ஆளுகள். மாற்றம்தான் வாழ்க்கை.
2023 2024 என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க? மாற்றம்தான் உங்களுடைய வளர்ச்சி. மாற்றத்தை பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். 2024 ஜனவரி 1 2028 டிசம்பர் 31 வரை 5 வருஷம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். நிறைய பேர் சொன்னாங்க முடியாது மதுன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி 15 வருஷம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அப்போ அதை சொல்கிறப்ப அப்போ சொல்லுவாங்க, மது அன்னைக்கு உன் நிலைமையில் இன்னைக்கு நீ எக்கச்சக்கமான வெளிநாடுகள் போகிறாய். அப்போ வெளிநாடுகள் போகிற டைமில் உன்னால் இதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன் இல்லை இப்போத்த சுச்சுவேஷன். அதனால் உன்னால் அந்த மாற்றத்தை முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது முடியாதுன்னு சொன்னோன்னா முடியாது, அவ்வளோதான். அந்த சுற்றுப்புற சூழல் என்னை பாதிக்காது, நான் அதை செய்வேன் அப்படிங்கிற உறுதி தான். அந்த மாற்றம் எனக்கு வர வேண்டும். சிக்கன் கிடைக்காத இடத்துல இல்லைன்னா நான்வெஜ் கிடைக்காத இடத்துல போயிட்டு நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதா நல்லது? நான்வெஜ் மட்டும் கிடைக்கிற இடத்துல போயிட்டும் நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதா என்னுடைய திறமையா அப்படிங்கிற கேள்வி. அப்போ அந்த மாற்றத்தை பயப்படாதீர்கள். மாற்றம்தான் வாழ்க்கை, மாற்றம்தான் வளர்ச்சி. மாற்றம் உண்டாகட்டும். இந்த 6 விஷயத்தை கவனிங்க. 2023 முடிந்து விட்டது. 2024 அப்படிங்கிற ஒரு மனோகரமான வருடம் வருகிறது. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாகட்டும், அதற்கு உதவியாக இருக்கட்டும் அப்படி என்று வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.